ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்குடைய கரண்ட் அஃபேர்ஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது என்னன்னா, அதாவது நேற்று வந்து சட்டசபை, அதாவது சட்டமன்றம் வந்து கூடியிருக்கு. அதன்படி பார்க்கும்போது இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஆளுநர் வந்து சட்டமன்ற உரை ஆர்டிக்கல், அதுக்குரிய ஆர்டிக்கல் என்ன அப்படின்னா 176. குடியரசுத் தலைவருடைய உரையை பார்க்கும்போது ஆர்டிக்கல் 87. நேற்று என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது ஆண்டினுடைய முதல் சட்டப்பேரவையில் முதல் கூட்டத்தை வந்து யார் தொடங்கி வைப்பாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆளுநர் தான் தொடங்கி வைப்பார். அதன்படி பார்க்கும்போது தமிழக அரசு உரையை படிக்காமல் நேற்று என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆளுநர் 3 நிமிடங்களிலே வெளியிட்டார். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ஆளுநர் வந்து அந்த உரையை தொடங்கும் போது அதாவது அதுக்கு முன்பு வந்து தமிழ்தாய் வாழ்த்துடன் என்ன பண்ணுவாங்கன்னா உரையை தொடங்கி வைப்பாங்க. ஆனால் ஆளுநர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா தேசிய கீதத்தை வந்து முதலாவதாக பாடணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்கன்னா 3 நிமிடத்திலே வெளிநடப்பு செஞ்சிருக்காரு. சரி, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாவதாக பார்க்கக்கூடியது என்னன்னா, இந்தியாவில் 5 பேருக்கு HMPV வைரஸ் என்ன அப்படின்னா நம்ம ஏற்கனவே தெரியும், மெட்டோனிமோ வைரஸ். என்னன்னா சைனாவில் மிக தீவிரமாக பரவி வரக்கூடிய நோய். இந்த நோய் என்ன அப்படின்னா நம்ம இந்தியாவில், அதாவது குறிப்பாக தமிழகத்தில் 2 பேருக்கும், கர்நாடகா குஜராத்தில் 3 பேருக்கும் என்னன்னா இந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்முடைய மத்திய அமைச்சகம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதன் மூலம் வந்து இந்தியாவில் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மூணாவதா பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் 6.36 கோடி வாக்காளர்கள் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய தலைமை தேர்தல் அதிகாரியாக இருக்கக்கூடிய அர்ச்சனா பட்நாயக் வந்து தெரிவிச்சிருக்காங்க. நாலாவதா பார்க்கும்போது மேகதாதுவில் அணை கட்டு முயற்சியை தடுப்போம்னு சொல்லி நம்மளோட தமிழக அரசு என்ன சொல்லியிருக்காங்கன்னா உறுதியளிச்சிருக்காங்க. என்னன்னு பார்க்கும்போது காவேரி ஆற்றின் குறுக்கே கர்நாடக அரசு என்ன பண்ணியிருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அணை கட்ட போவதாக குறித்த நிலையில நம்ம தமிழக அரசு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதற்கு கண்டனம் தெரிவிக்கும் முறையில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏற்கனவே வந்து வேளாண் தேவைகளுக்கான நீர் ஆதாரங்களை உயர்த்தும் பொருட்டு 3 ஆண்டுகள்ல நடவடிக்கை எடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்மளுடைய முதல்வராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்கள் 1916 கோடி மதிப்பீட்டில் அத்திக்கடவு அவிநாசி திட்டம், இந்த திட்டத்தின் மூலம் ஈரோடு, கோவை, திருப்பூர் ஆகிய 3 மாவட்டங்கள் என்ன ஆகுதுன்னா பயன்படுறாங்க. என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது 24,468 ஏக்கர் நிலங்கள்ல பயனளிக்கும்படியும் 1045 ஏரி குளங்கள் மூலமாக என்னன்னா பவானி ஆற்றினுடைய 1.5 TMC உபரி நீரை பயன்படுத்துவதன் மூலம் இந்த 3 மாவட்டங்களும் வந்து இந்த நீர்னால பயன்பெறுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை கொண்டு வந்தாரு. அதுக்கப்புறம் 5வதா பார்க்கக்கூடியது என்னன்னா பெண்களின் நிலையை உயர்த்திய மகளிர் உரிமை திட்டம். என்ன அப்படின்னா அதாவது குடும்ப தலைவிகளினுடைய பெண்களின் நிலையை உயர்த்துவதற்காக தான் இத்திட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு. என்ன அப்படின்னா மாதந்தோறும் குடும்ப தலைவர்களுக்கு தலா 1000 ரூபாய் வந்து இதன் மூலம் கொடுக்குறாங்க. எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவங்க பெண்களுடைய நிலையை உயர்த்துவதற்காக தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு. எப்போ கொண்டு வரப்பட்டுச்சுன்னு பார்த்தோம்னா 2023 செப்டம்பர் 15ஆம் தேதி இத்திட்டம் கொண்டு வரப்பட்டது. யாருடைய நினைவாகன்னு பார்க்கும்போது நம்மளுடைய முன்னாள் முதல்வர், அதாவது கருணாநிதி அவருடைய நினைவாக தான் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு. 6வதா பார்க்கும்போது வறுமையை ஒழிக்க முதல்வரின் தாயுமானவர் திட்டம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2019-21 தேசிய குடும்ப நல ஆய்வு முடிவுகளின் அடிப்படையிலும் நம்மளுடைய மத்திய அரசினுடைய நிதி ஆயோக் அமைப்பு வெளியிட்ட அறிக்கையில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2.2% மக்கள் வந்து நம்மளுடைய தமிழகத்துல வந்து பன்முக குறியீட்டுல வந்து வறுமையில இருப்பதாகவும் அதை 2 ஆண்டுகளில் ஒழிப்பதற்காக தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த வறுமையை ஒழிக்க முதல்வரினுடைய தாய்மானவர் திட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு. இந்த திட்டத்தின் மூலம் 5 லட்சம் ஏழை குடும்பங்கள் பயன்பெறும் வகையில் தான் இத்திட்டத்தை என்ன பண்ணிருக்காங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. அப்புறம் 7வதா பார்க்கும்போது மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் ஜாதிவாரி கணக்கெடுப்பையும் அதாவது மத்திய அரசு வந்து எடுக்கணும்னு சொல்லி நம்மளுடைய தமிழக அரசு என்ன பண்ணியிருக்காங்கன்னா உறுதியளிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் ரயில்வே கோட்டமும் தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய சரளப்பள்ளி ரயில்வே முனையம், இந்த 2யுமே வந்து நம்மளுடைய பிரதமர் மோடி நேற்று என்ன பண்ணியிருக்காருன்னா காணொலி மூலம் தெரிஞ்சு வச்சிருக்காரு. அது மட்டும் அல்லாமல் கிழக்கு கடற்கரை ரயில்வே மண்டலத்தின் கீழ் ஒடிசாவில் ராயகாதா ரயில்வே கோட்டமும் மோடி என்ன பண்ண பிரதமர் மோடி என்ன பண்ணியிருக்காருன்னா அடிக்கல் நாட்டியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவின் மருத்துவ தலைநகரமாக தமிழகம் திகழ்கிறது அப்படின்னு சொல்லி நேற்று வந்து பிரதமருடைய அறிக்கையில ஆளுநருடைய அறிக்கையில சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வு துறையில இந்தியாவுக்கே முன்னிலையாக நம்மளுடைய தமிழக மாநிலம் திகழ்வதாக தெரிவிச்சிருக்காங்க. என்னன்னு பார்த்தோம்னா நம்ம தமிழகத்துல 36 அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனைகளும் 299 அரசு பொது சுகாதார மருத்துவமனைகளும்
2286 ஆரம்ப சுகாதார நிலையங்களும் 8173 துணை ஆரம்ப சுகாதார நிலையங்களும் இருக்கும் பட்சத்தில் இந்தியாவிற்கே முன்மாதிரியாக நம்மளுடைய தமிழகம் வந்து மருத்துவ தலைநகரமாக திகழ்கிறது அப்படின்னு சொல்லி நேற்று அறிக்கையில் தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்தோம்னா வெம்பக்கோட்டை அகழ்வாய்வில் சங்கு வளையல்கள் சில்வெட்டுகள் கண்டுபிடிப்பு. அதாவது போன வருடம் ஜூன் 18ஆம் தேதி 3ஆம் கட்ட அகழ்வாய்வு நம்மளுடைய வெம்பக்கோட்டையில், அதாவது விருதுநகரில் இருக்கக்கூடிய வெம்பக்கோட்டையில் விஜய கரிசல் குளத்தில் தான் அந்த அகழ்வாய்வு நடைபெறுது. அந்த 3ஆம் கட்ட அகழ்வாய்வின் படி நேற்று என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வெம்பக்கோட்டையில் சங்கு வளையல்கள் சில்வெட்டுகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. சரி, தேங்க்யூ.